யுத்தத்தை நிறுத்துமாறு அனைவரும் கூறுகின்றனர். அனைவரும் அதனையே கூறுகின்றனர். யுத்தத்தை நிறுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். எபிக் ஃபியூரி ராணுவ நடவடிக்கையின் விசேடமான நாட்களை எதிர்வரும் 2 வாரங்களில் அறிய முடியும். எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களில் ஈரானுக்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை நடத்துவதற்கு தயாராகியுள்ளோம். அவர்கள் நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு தாக்குதல் நடத்தப்படும். அவர்களின் மின்சாரம், எரிசக்தி கட்டமைப்புகள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும். ஈரானால் மீண்டும் ஒருபோதும் எழுச்சி பெற முடியாது. அவர்களின் ஆட்சி கட்டமைப்பில் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த விரும்புகிறேன். எனினும் இதுவரையில் அவ்வாறு நடைபெறவில்லை. எதிர்வரும் நாட்களில் கடுமையான தாக்குதல்களை நடத்த எமது ராணுவம் தயாராகியுள்ளது. ஓர்மோஸ் நீரிணையை பாதுகாக்கும் பொறுப்பு பிராந்திய நாடுகளுக்கே இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். எமக்கு ஹோர்மோஸ் நீரிணை அவசியமில்லை. எனினும் ஹோர்மோஸ் நீரிணை மிகவும் பெருமதியானது. அதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பிராந்திய நாடுகளையே சாரும். அவர்கள் அதனை செய்யவில்லை. அதனை பாதுகாப்பதனூடாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அமெரிக்காவுக்கு ஈரான் பதில். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கருத்துக்களுக்கு ஈரான் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பெங்காய் பதிலளித்துள்ளார். யுத்தம், கலந்துரையாடல், போர் நிறுத்தம், மீண்டும் இந்த ஒழுக்கற்ற சுழற்சிக்கு இனிமேலும் இடமளிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய மோதல் ஈரானுக்கு மாத்திரமன்றி முழு வலயத்தின் மீதும் அதற்கு அப்பாலும் பாரிய அழிவை ஏற்படுத்தும் எனவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் தெரிவிக்கின்றார். அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரையில் ஈரானின் பதில் தாக்குதல்கள் தொடரும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இதேவேளை ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் அமெரிக்க பிரஜைகளிடம் கோரிக்கை ஒன்றை விடுத்து கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அமெரிக்க மக்கள் தமது நாடு தொடர்பில் மோதல் போக்கை கைவிட்டு ஈரான் அடைந்துள்ள வெற்றிகளை பார்த்து முடிவெடுக்குமாறு அவர் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்துக்கள் மற்றும் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலைமை தொடர்வதால் உலக சந்தையில் மீண்டும் எரிபொருட்களின் விலைகள் இன்று அதிகரித்தன. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவதற்கு முன்னதாக ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $100 பதிவானதுடன் அவரது கருத்துக்களின் பின்னர் சில மணித்தியாலங்களில் $105 அதிகரித்தது. ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $107 மற்றும் $99 இன்று மாலை பதிவாகியது. இந்தியாவின் பல மாநிலங்களில் எரிபொருளுக்கான நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனங்கள் சர்வதேச விலை நிலவரம், அந்நிய செலாவணி விகிதங்களின் அடிப்படையில் மாதாந்தம் 1ஆம் தேதியன்று விலை திருத்தங்களை மேற்கொள்கின்றன. இதனிடையே பிளாஸ்டிக் மற்றும் மருந்து உற்பத்திகளுக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்களுக்கான இறக்குமதி வரியை நீக்கியுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. 40% தயாரிப்புகளுக்கான இந்த வரி சலுகை எதிர்வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையில் செல்லுபடியாவதுடன் உலக சந்தையில் விநியோக தடை ஏற்பட்டுள்ளமையினால் ஏற்பட்ட செலவுகளை ஈடு செய்யும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போரினால் பிலிப்பைன்ஸின் ஜனாதிபதி பெர்டினண்ட் மார்கோஸ் அந்த நாட்டின் தேசிய எரிசக்தி அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளதுடன் தற்போதுள்ள எண்ணெய் கையிருப்புகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எண்ணெய் கொள்வனவு செய்யும் முயற்சிகளில் அரசாங்கம் தற்போது ஈடுபட்டுள்ளதாகவும் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் 45 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் காணப்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை கருத்தில் கொண்டு எரிபொருளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியை தொடர்ந்தும் குறைப்பதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் 1 லிட்டர் எரிபொருளுக்கான வரி 26.3% குறைக்கப்பட உள்ளது. பிராந்திய அரசாங்கங்களுக்கு வழங்கப்படும் வரியை பயன்படுத்தி மேலும் 5.7% நிவாரணத்தை பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுக்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.